அத்தியாயம் 37. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இலவசமா எதையுமே கேட்கல. மிலாஞ்சி பொடிக்கான மூலிகைகளை கேட்கறது உங்களுக்காக தான். நீங்க மூலிகை பொருட்களை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு மிலாஞ்சி பானத்தை தயார் செஞ்சு தரேன். எனக்கு அதுல இருந்து கொஞ்சம் கூட வேண்டாம் என்றார். அதை கேட்டவுடன் நித்யநந்தினியின் முகம் கடுமையாக மாறிவிட்டது. ச்சே, அவசரப்பட்டு இந்த மருத்துவரை நாம தப்பா நினைச்சிட்டோமே. இவர் உண்மையிலேயே ரொம்ப தங்கமான மனுஷன்தான். இவருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு அனாவசியமா கோவப்பட்டுட்டேனே. வெளிப்படையா கோவப்படலனாலும் நம்ம முகபாவனை அவர் அப்படி நினைக்க வச்சிருச்சே. அவசரப்பட்டுட்டேனோ, இப்படி அவசரப்பட்டேன் என்று நினைத்து வருந்தினாள். பணிப்பெண் திரும்பி வரும் வரை அனைவரும் சிறிது நேரம் உரையாடிக்கொண்டே காத்திருந்தனர். நேரம் செல்ல செல்ல சமரன் பொறுமையை இழந்து கொண்டிருந்தான். அப்போது கதவை திறந்து கொண்டு ஒரு பணிப்பெண் உள்ளே நுழைந்தாள். பணிப்பெண்ணின் கையில் ஒரு பெரிய வெள்ளித்தட்டு இருந்தது. அதன் மையத்தில் சிவப்பு நிற மோதிரம் ஒன்று இருந்தது. நித்யநந்தினி அந்த வெள்ளித்தட்டை தன் கையில் பெற்றுக்கொண்டு பணிப்பெண்ணை வெளியேறும்படி சைகை செய்தாள். அவள் சென்ற பிறகு வெள்ளித்தட்டை சமரனிடம் நீட்டி, இதோ நீங்க கேட்ட எல்லா பொருட்களையும் இந்த மோதிரத்துக்குள்ளதான் வச்சிருக்கேன் என்றாள். உடனே சமரன் அந்த மோதிரத்தை கையில் எடுத்துக்கொண்டான். சரி, அப்போ நான் புறப்படுறேன். மிலாஞ்சி பொடி தயார் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்து தரேன் என்றான். இதை கேட்ட நித்யநந்தினி மிகவும் மகிழ்ச்சியடைந்து சம்மதம் என்பது போல தலையசைத்தாள். புறப்படும் நேரத்தில் வருணமித்திரர் அவளிடம், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை யாரும் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கே போக தெரியும் என்றதும் நித்யநந்தினி புன்னகைத்தாள். அவனும் லேசாக புன்னகைத்தபடியே அவர்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு ஏலக்கூடத்திலிருந்து புறப்பட்டான். வெளியில் செல்லும் வழியிலேயே அவன் அந்த மோதிரத்தை தனது விரலில் போட்டுக்கொண்டான். திரும்பிக் கூட பார்க்காமல் விறுவிறுவென நடந்து சென்றான். அவன் சென்று விட்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நித்யநந்தினி சிரஞ்சீவ குருவை பார்த்து புன்னகைத்தாள். அவளது கண்கள் மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த நீல நிற அட்டையின் மீது விழுந்தது. அவள் சிரஞ்சீவ குருவை பார்த்து, குருவே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மிலாஞ்சி பொடி செய்கிறது அவ்வளவு சுலபமான காரியமா என்ன என்றாள். கண்டிப்பா இல்ல. அது அவ்வளவு சுலபமாயிருந்தா இந்நேரம் அதை யார் வேணா தயார் பண்ணியிருக்க முடியுமே. மாத்திரைகளின் அரசன்னு சிறப்பு பெயர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய சாண்டில்யன் கூட இந்த பொடியை தயாரிக்கணும்னா 10 முறைக்கு 7 தடவை மட்டுமே வெற்றி பெறுவாரு. பொதுவா 4வது தரத்துல இருக்கிற மருத்துவர்களா இருந்தா 10க்கு 5 முறை மட்டுமே வெற்றி அடைவாங்க என்றார். ஒருவேளை இந்த மருத்துவர் தன்னோட முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைஞ்சிருக்கலாம் இல்லையா குருவே? அதை நம்மால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடியே பல முறை அவர் முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாமே. இந்த பொடி வெற்றிகரமா கைகூடி வரணும்னா அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு தெரியும், இவருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குதோ என்னவோ என்றார் சிரஞ்சீவ குரு. குருவே என்று அழைத்துவிட்டு சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு, ஒருவேளை 5வது நிலை மருத்துவராயிருந்தா அப்போ ஒரே தடவையில வெற்றி அடையலாம் தானே என்றாள். அவளுடைய கேள்விக்கு சிரஞ்சீவ குரு சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். நிச்சயமா அவர் 5வது நிலை மருத்துவராய் இருக்கவே முடியாது நந்தினி. ஏன்னா நம்ம பாஞ்சால நகரத்துல இருக்கிற மருத்துவர்கள் எல்லாரையுமே எனக்கு தெரியும். இங்க ஒரு சில மருத்துவர்கள் தான் 5வது நிலையில இருக்காங்க. ஆனா அவங்களும் கூட சமூகத்துல நல்ல அந்தஸ்தோட தான் நடத்தப்படுறாங்க. நந்தினி, நீயே சொல்லு, அவர் ஒருவேளை 5வது நிலை மருத்துவராய் இருந்தா அவர் எதுக்காக நாணயங்களுக்காக நம்ம ஏலக்கூடத்தை நாடி வரணும்? அதுக்கான அவசியமே இல்லையே என்றார். அவள் ஏதோ புரிந்தவள் போல தலையசைத்து விட்டு, நீங்க சொல்றதும் சரிதான் குருவே. எனக்கு மருத்துவர்களை பத்தின அனுபவம் அதிகமா இல்ல. அதனாலதான் இந்த மாதிரியான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒன்னு மட்டும் சொல்லுங்க குருவே, இன்னைக்கு நான் செஞ்சது சரியா தப்பா என்றாள். நீ எந்த தவறும் பண்ணல நந்தினி. இவ்வளவு பெரிய விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க தான் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா நீ இந்த விஷயத்தை ரொம்பவும் புத்திசாலித்தனமா தான் கையாண்டிருக்க. இந்த மருத்துவரை பொறுத்த வரைக்கும் அவரு கொஞ்சம் விசித்திரமா தெரிகிறாரு. அதனால நீ கொஞ்சம் குழம்பிட்ட. ஆனா இத ஒரு பாடமா எடுத்துக்க. அடுத்த முறை அவர் என்ன சொன்னாலும் கோவப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொல்ல வந்த விஷயத்தை முழுசா கேளு. அவங்கள மாதிரி ஆளுங்க
நம்ம மேல கோவப்படாத வரைக்கும் நமக்கு எந்த பயமும் தேவையில்லை என்றார். அவள் மேசையின் முன் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு சிரஞ்சீவ குருவிடம் சோர்வான குரலில், இந்த மருத்துவர் இவ்வளவு மலிவான மூலிகைகளை வாங்கிட்டு போய் என்ன செய்வாருன்னு தான் தெரியல என்றாள். எல்லாருமே இந்த ஹீமாவாகினியில பணக்காரங்க கிடையாதே. மருத்துவத்துல இந்த மாதிரி மலிவான பொருட்களுக்கும் கூட தேவை இருக்கத்தானே செய்யுது. இந்த பொருட்களை வச்சு இரத்த போக்க நிறுத்த முடியும், எலும்புகளை வலுப்படுத்த முடியும், காயங்களை ஆத்த முடியும். இது மாதிரி நிறைய தேவைகள் இருக்கு நந்தினி என்றார் சிரஞ்சீவகுரு. நீங்க சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான், இவ்வளவு மலிவான மருந்துகளை எதுக்காக இந்த உயர்தர மருத்துவர் தயாரிக்கிறாருன்னு தான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவரு என்று ஆழமாக யோசித்தவள் ஏதோ சட்டென புரிந்தவள் போல மேசையை தட்டிக்கொண்டே, அதேதான், இவர் அந்த தாரகி வம்சத்துக்கு தான் மருந்து தயார் பண்றாரு. ஆமா, அப்படிதான் இருக்கணும் என்றாள். தாரகிய வம்சத்துக்கு மருந்தா? நீ என்ன சொல்ற நித்யா? இந்த மருத்துவர் எதுக்காக தாரகிய வம்சத்துக்காரங்களுக்காக மருந்து தயாரிக்கணும்? அங்க யாருக்கு என்ன பிரச்சனை என்று ஆச்சரியமாக கேட்டார். ஆமா குருவே, கடக வம்சத்துக்காரங்க யாரோ ஒரு மருத்துவர் மூலமா புதுசா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துக்கு பேரு சுருள் மாத்திரைன்னு சொல்றாங்க. அந்த மருந்து மலிவான விலையில சக்தியை கொடுக்கிற மாத்திரையாம். நம்ம நாடு முழுக்க இதே பேச்சுதான். அவங்க இந்த புது மருந்தை மலிவான விலைக்கு விற்கிறதுனால தாரகிய வம்சத்துக்காரங்களோட சந்தைக்கு யாருமே போறதில்லையா. அதனால தாரகிய வம்சம் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. சரி, இருக்கட்டும். ஆனா அதுக்கும் இந்த மருத்துவர் மூலிகையை வாங்கினதுக்கும் என்ன சம்பந்தம் என்றார் சிரஞ்சீவகுரு. என்ன குருவே இப்படி கேட்டுட்டீங்க? கடந்த ஏலத்துல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கே புரியும். கடந்த முறை இந்த மருத்துவர் நம்ம அரசர்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? கூடிய சீக்கிரம் உங்க மகனை சந்திக்கிறேன்னு சொன்னாரு. வேற யார்கிட்டையும் சொல்லாதத அரசர்கிட்ட மட்டும் எதுக்காக சொல்லணும்? அப்படின்னா அவர் அரசருக்கு உதவி பண்ண தயாரா இருக்காருன்னு தானே அர்த்தம் என்றாள் நித்யநந்தினி. அதே நேரம் ஏலக்கூடத்திலிருந்து வெளியேறிய சமரன் சிறிது நேரம் அதே மருத்துவர் உடையில் சுற்றித் திரிந்தான். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அரை நாள் அந்த முகம் தெரியாத மருத்துவர் உடையில் அலைந்தான். இறுதியாக அந்த குடிசைக்குள் நுழைந்து மீண்டும் தனது அன்றாட ஆடைகளை அணிந்து கொண்டான் சமரன். தனது கையில் இருந்த சிவப்பு கல் மோதிரத்தை கவனமாக பார்த்தான். அந்த மோதிரம் ஒரு சிறப்பு உலோகத்தால் தயாரிக்கப்பட்டிருந்தது. அதை மக்கள் மாயாஜால சேமிப்புக்கல் என்று அழைப்பார்கள். இந்த கல்லின் சிறப்பு என்னவென்றால், அதற்குள் மாயாஜாலத்தின் தந்திரத்தால் சில பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். அது அவ்வளவு எளிதில் யாரும் கிடைக்காது என்பதனால் அதன் விலையும் மிக அதிகமாக இருந்தது. இதற்கு முன் சமரன் இது போன்ற மோதிரத்தை தனது தந்தை மற்றும் தனது வம்சத்தின் மூத்த உறுப்பினர்களிடம் மட்டுமே பார்த்திருக்கிறான். சிறிது நேரம் அந்த மோதிரத்தை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு அதை தனது பைக்குள் போட்டுக்கொண்டான். மிகவும் தாமதமாகிவிட்டதால் தான் இல்லாததை யாரும் கவனிக்க கூடாது என்பதற்காக அவசர அவசரமாக தன் அரண்மனையை நோக்கி ஓடினான். உள்ளே நுழைந்து விறுவிறுவென படிக்கட்டுகளில் ஏறி தன் அறையை அடைய நினைத்த போதுதான் திடீரென தனது தந்தையின் பேச்சுக் குரல் கேட்டது. அவரது குரலில் இருந்தே அவர் மிகவும் கோபமாகவும் வருத்தமாகவும் இருப்பதை புரிந்து கொண்டான் சமரன். அடடா, அப்பா இந்த பிரச்சனையை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாரு போல இருக்கே. அதுதான் ஆலோசனை பண்ற அறையில வழக்கம் போல விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனைன்னு பாத்திர வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டே சத்தமின்றி மௌனமாக ஆலோசனை அறையை நோக்கி நடந்தான். கதவுக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை ரகசியமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சமரன். அந்த அங்கசீலர் தேவையில்லாம நம்மளை சீண்டி பார்க்கறான். அவனுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுத்தாகணும். போனா போகுதுன்னு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுட்டா நாளைக்கு மகிழ்வானரும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்கப்புறம் நாம சுத்தமா திவாலாயிடுவோம். நம்மளை எதிர்க்கிற விஷயத்துல அவங்க 2 பேரும் கை கோத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் கடந்த சில நாட்களாவே நம்ம கஜானாவில் அதிக நாணயங்கள் சேர்க்கப்படல. இதே நிலைமை நீடிச்சா நம்ம நிலைமை ரொம்ப மோசமா மாறிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அருணேந்திரர். அவர் மிகவும் கோபமாக இருந்தார் என்பது அவருடைய குரலின் அழுத்தத்திலிருந்தே நன்றாக புரிந்தது சமரனுக்கு. அப்போது ஒரு மூத்த உறுப்பினர் தனது கருத்தை கூறினார். இப்போதைக்கு நம்ம சந்தை பாதி நஷ்டமாயிடுச்சு. மீதி இருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளும் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடக வம்சத்துக்காரங்க இடத்துக்கு போய் கடையை திறக்கலாமான்னு கூட ரகசியமா திட்டம் போட்டிருக்காங்க.
சில பேர் ஏற்கனவே அதை செய்யவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அரசே. இதே நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நம்ம வம்சத்தோட சந்தை அடியோட அழிய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல அரசே என்று கூறினார். அனைவரும் கடக வம்சத்தின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை சமரன் புரிந்து கொண்டான். அப்போது கூட்டத்தில் ஒரு நடுத்தர வயதுடையவர் எழுந்து நின்று, அரசே, நீங்க உத்தரவிட்டா நம்ம வம்சத்தை சேர்ந்த சிறந்த வீரர்களை அனுப்பி அந்த மருத்துவரோட கதையை முடிச்சிட்டா என்ன? நெருப்பு இருந்தாதானே புகை, மூங்கில் இருந்தாதானே இசை, அடுப்பு இருந்தாதானே உலை என்று ஆவேசமாக பேசினார். அதை கேட்ட அருணேந்திரர் எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தார். ஆனால் அவருடைய கருத்தை அங்கே மேலும் சிலரும் ஆதரித்து பேசியதை கேட்டு அரசர் சில கணங்கள் தடுமாறினார். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அந்த அங்கசீலர் ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த மருத்துவரோட பாதுகாப்புக்காக 2 மகா யோகிகளை நியமிச்சிருக்கான். அதனால அவங்கள கடந்து போய் அவரை நம்மால எதுவும் பண்ண முடியாது என்றார். அப்ப இதுக்கு வேற என்னதான் வழி அரசே? இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா நம்ம வம்சம் ரொம்ப சீக்கிரமாவே அழிஞ்சு போயிடுவோம். நம்ம அரண்மனை நிதியோட பெரும்பகுதி சந்தையில இருந்து தான் வருது, அது உங்களுக்கே நல்லா தெரியும் என்று சிலர் கூறினார்கள். அருணேந்திரரால் அந்த நேரத்தில் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. அவர் குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு சில நிமிடங்களுக்கு ஆலோசனை மன்றத்தில் கூடியிருந்த அனைவரும் மிகவும் அமைதியாக இருப்பதை பார்த்து அந்த வம்சத்தின் மூத்த உறுப்பினர் தனது கருத்தை பேசத் தொடங்கினார். மூத்த உறுப்பினர்களிடையே பொதுவாக அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். எனவே அரசர் அவர் சொல்ல வருவதை உன்னிப்பாக கவனித்தார். எனக்கு ஒரு யோசனை தோணுது. அன்னைக்கு ஏழை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு மருத்துவரை சந்திச்சிங்க இல்லையா அரசே என்று அவர் பேச ஆரம்பித்ததும் அனைவரது பார்வையும் அவர் மீது ஆழமாக பதிந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மருத்துவரும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்ய தயாராதான் இருந்தாரு. அதையெல்லாம் கூட விடுங்க, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். சிரஞ்சீவ குரு அந்த மருத்துவருக்கு அதிக மரியாதை கொடுத்ததை நாம எல்லாரும் பார்த்தோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? அவரே மதிக்கிறார்னா அந்த மருத்துவர் ரொம்ப உயர்ந்த நிலையில தானே இருக்கணும். அவர் மட்டும் நமக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டார்னா அதுக்கப்புறம் அந்த அங்கசீலரால நம்மளை எதுவும் செய்ய முடியாது என்று ஆலோசனை கூறினார். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க முதியவரே? நீங்களே சொல்றீங்க அந்த மருத்துவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்னு. உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு மருத்துவர் நமக்கு எப்படி உதவி செய்ய முன் வருவாரு? இதனால அவரோட பேருக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லையே. அதிக பணம் சம்பாதிக்கவும் முடியாது. இந்த 2 விஷயமும் இல்லாம யாரு நமக்காக இப்படி ஒரு உதவியை செய்வாங்க என்றார் அருணேந்திரர். அவருடைய கூற்று நியாயமாகத்தான் அங்கிருந்த அனைவருக்கும் தோன்றியது. அவர் முற்றிலும் உண்மையைத்தான் சொல்கிறார் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டார்கள். அனைவரும் அமைதியாக இருப்பதை பார்த்த அருணேந்திரர் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, இந்த பிரச்சனையை பத்தி நாம இன்னொரு நாள் பேசலாம். இன்னும் கொஞ்ச நாள் அவனை விட்டு பார்க்கலாம். அதுக்குள்ள அங்கசீலர் அவனோட கோமாளித்தனத்தை கைவிடலன்னா நாம உறுதியா ஒரு முடிவெடுக்கலாம். அவங்கள தாக்க ஆரம்பிக்கலாம். நம்முடைய பாணியில அவங்களுக்கு பதில் சொல்லலாம் என்றார். கதவுக்கு பின்னால் நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சமரன் புன்னகைத்துக் கொண்டே தனது பையில் இருந்த மாயாஜால மோதிரத்தை எடுத்து பார்த்துவிட்டு தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். தன் அறையை அடைந்த சமரன் உள்ளே சென்று கதவை சாத்திவிட்டு மருந்து தயாரிக்க தேவையான பொருட்களை எடுத்து வைத்தான். அதற்கு தேவையான விஷயங்களை ஆயத்தம் செய்துவிட்டு ரகசியமாக அரண்மனையை விட்டு வெளியே வந்து நேரடியாக அபராஜித பட்டம் பெற்ற குகையை நோக்கிச் சென்றான். மருந்து தயாரிக்கும் போது யாரும் தனக்கு இடையூறு செய்வதை அவன் விரும்பவில்லை. எனவே அவன் ரகசியமாக அதை தயார் செய்வதற்காக அங்கே சென்றான். மேலும் முதன்முறையாக அவன் இதை முயற்சி செய்வதால் அரண்மனையில் செய்வது சற்று கடினமாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். அதனால் எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்க அவன் மீண்டும் குகைக்குச் சென்றான். சிறிது நேரம் கழித்து குகையை அடைந்தவுடன் உள்ளே நுழைவதற்கு முன் பாம்பு ஏதேனும் தலைக்கு மேல் தொங்குகிறதா என்பதை உறுதி செய்து கொண்டு பின் உள்ளே நுழைந்தான். உள்ளே சென்று சாஷ்டாங்கமாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டான். தன் பையிலிருந்து சிவப்புக்கள் பதிக்கப்பட்ட மாயாஜால மோதிரத்தை வெளியில் எடுத்தான். அதை திறக்க முயற்சித்து அதன் மீது விரல்களை கொண்டு தேய்த்து விட்டான். அப்போது அந்த மோதிரத்தில் இருந்து ஒரு சிவப்பு வெளிச்சம் வெளிப்பட்டது. திடீரென அந்த மோதிரம் சமரன் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து விட்டது. அதிலிருந்து ஒரு சிறிய பெட்டி தோன்றியது. அந்த பெட்டியில் அனைத்து மருந்துகளுடன் நித்யநந்தினி கொடுத்த விசேஷமான மல்பரி பட்டும் இருந்தது. சமரன் அவை அனைத்தையும் மிகவும் கவனமாக பார்த்தான். அது அடர் சிவப்பு நிறத்தில் இருந்தது.
குகையின் குறைந்த வெளிச்சத்திலும் கூட அது வினோதமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதன் அடிப்பகுதியில் 2 ஆபத்தான பாம்பு போன்ற உருவம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அவை ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருப்பதைப் போல இருந்தது. அவற்றின் விஷப்பற்கள் வெளியே நீண்டிருந்தது. அந்த பட்டுக்கு மேலும் ஒரு சிறப்பு இருந்தது. அதன் கீழ்ப்பகுதியில் 2 துளைகள் போடப்பட்டிருந்தன. சமரன் மோதிரத்தை தேய்த்து வருணமித்திரரை அழைத்தான். ஆனால் வருணமித்திரர் வரவில்லை. சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.